மருத்துவர் ஐயா அவர்களை மகாத்மா காந்திக்கு இணையாக, காலம் சென்ற ஜெயபிரகாஷ் நாராயணுக்கு இணையாக போற்றி புகழ்ந்து பாடியவர்களிலே முதன்மையானவன் நான். பாட்டாளி மக்கள் கட்சியை வலுவுள்ளதாக்கி மாற்று அரசியலை தர வேண்டும் என்ற முனைப்போடு செயல்பட்டு 2016 தனியாக களம் கண்ட மருத்துவர் அன்புமணி ராமதாஸ், அது அவருடைய அறிவு, தெளிவு, ஆற்றல் எல்லாமே வெளிப்பட்டது. கோடிக்கணக்கான இளைஞர்கள் அவரை திரும்பி பார்த்தார்கள். இந்திய அரசியலிலேயே ஒரு புதிய நட்சத்திரம் மருத்துவர் அன்புமணி ராமதாஸ் என்பதை உணர்ந்தார்கள். அப்படிப்பட்ட ஒரு காலகட்டத்தில் அதை நிர்மூலமாக்குவதற்காக வந்திருக்கக்கூடியவர்களை யாராக இருந்தாலும், ஏன்று சொன்னால் இது ஒரு காலத்தினுடைய கட்டாயம், கள யதார்த்தம். இந்த கள யதார்த்தத்துல மருத்துவர் ஐயா அவர்கள் உருவாக்கினார் என்பது வேறு. ஆனால் அதே நேரத்திலே கடந்த 30 ஆண்டு காலமாக பாட்டாளி மக்கள் கட்சியின் வன்னியர் சங்கம் என்கிற தேரையும் அழைத்து கொண்டு இழுத்து கொண்டு வெகு வேகமாக பயணப்பட்டு கொண்டிருக்கிறவர், அரசியல் செய்து கொண்டிருக்கிறவர் மருத்துவர் அன்புமணி ராமதாஸ் தான். நாங்கள் ஐயாவை உட்கார வைத்து வேடிக்கை பார்த்து கொண்டிருக்கிறோம், ஆலோசனை கேட்டுக் கொண்டிருந்தோம். அங்கே வரக்கூடிய ஆலோசனைகள் சரியாக இல்லை என்று சொன்னவுடன் மருத்துவர் அன்புமணி ராமதாஸை நோக்கி படையெடுக்க ஆரம்பித்து விட்டார்கள் இளைஞர்கள். இவர்தான் சரியான வழிகாட்டி என்று சொல்ல ஆரம்பித்து விட்டார்கள். அந்த அடிப்படையிலே தான் நாம் சென்று கொண்டிருக்கிறோம். நமக்கு தேவை இந்த சமூகத்திற்கும் இந்த இயக்கத்திற்கும் சரியான தலகர்த்தா வேண்டும். அந்த தலகர்த்தா மருத்துவர் அன்புமணி ராமதாஸ் தான். ஆக மருத்துவர் ஐயா அவர்கள் இதை சீரழிக்க முயற்சி செய்கிறார் என்ற நிலையை உணர்ந்ததற்கு பிறகு எங்களாலே பொறுத்து கொள்ள முடியவில்லை. இதுவரையிலே இருவரும் ஒன்றாகி விடுவார்கள், பிரச்சனை சாதாரணமான பிரச்சனை என்றுதான் நாங்கள் நினைத்துக் கொண்டிருந்தோம். ஆனால் ஒட்டுமொத்தமாக இந்த இயக்கத்தை நிர்மூலமாக்கி இந்த இயக்கத்தை வழிகாட்டக்கூடிய அன்புமணி ராமதாஸை தரமட்டமாக்கக்கூடிய ஒரு துணிச்சலும் தைரியமும் ஒரு தகப்பனுக்கு வருகிற பொழுது இது சரியான அணுகுமுறை அல்ல என்று என்னை போன்ற மூத்தவர்கள் இன்றைக்கு களமிறங்கி இருக்கிறோம். அன்புமணி ராமதாஸோடு நிமிர்ந்து நிற்கிறோம்.